வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடவே வரம்பை மீறி அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரான வகையில் செயல்பட்டு வருகிறது என்றும் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய இடைக்கால தடை ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? 1000 கோடி ஊழல் என்ற அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு ஆதாரமற்றதா என்ற கேள்விகளை முன்வைத்து இந்த மேடை நகர இருக்கிறது. 5 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். சமூக ஆர்வலர் திரு முரளிதரன் பங்கேற்கிறார். மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாசம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம் வழக்கறிஞர், மற்றொரு வழக்கறிஞர் ராஜசேகர் நம்மோடு சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போலாம். 4 பேருக்கும் வணக்கம். சூரிய பிரகாசம் சார், நேற்று பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சார். இது இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது இது கொண்டாட தகுந்த ஒன்றாக மாற்றி இருக்கிறார்கள் திமுகவினர். அவ்வளவு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டரா அது? அந்த ஆர்டர் இன்னும் பப்ளிஷ் ஆகலை, அந்த அளவு கொண்டாட வேண்டிய ஒன்றா சார்? ஒரு வக்கீலோட பார்வையை நீங்கள் கேட்டிங்கன்னா இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டரே எதுவுமே கிடையாது. ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப், அவ்வளோதான். ஓகே, ஒரு ப்ரீத்திங் டைம். ஓகே, இது ஒன்றையும் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அந்த அளவுக்கு கொண்டாட, ஏன்னா ஃபைனல் இது வந்துடல. சரி, வெறுமே இன்ட்ரீம் அவங்க செகண்ட் திங் நீங்கள் ஒன்று மறந்துடக்கூடாது. இந்த இடியோட சர்ச்சும் இது ஜஸ்டிஃபை பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தோட 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம், ராஜசேகரும், இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டாட்சி தத்துவன்றது மக்களின் நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இதுக்கு சட்டவிரோத செயல்களுக்கோ குற்ற செயல்களுக்கோ கூட்டாட்சி தத்துவன்ற ஒரு வாதத்தையே எடுத்து வைக்கிறது அபத்தன்னு சொல்லி அவங்க கிளியராக ஜட்ஜ்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்தியா குவாசி ஃபெடரலிஸ்ட்டு. இதில் இந்த இதை இந்த கூட்டாட்சி தத்துவத்தெல்லாம் நீங்கள் மக்கள் நலனுக்கு தான் பயன்படுத்தணும். ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது அதில் இல்லை நாங்கள் என்ன வேணால் எங்கள் மாநிலத்தில் பண்ணுவோம், நீங்கள் இதை பண்ணக்கூடாது, ரெய்ட் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை நிராகரிச்சிட்டாங்க. அது பேரில் தான் அங்கே டாஸ்மாக் மேலே அப்பீல் போயிருக்கு. அதனால் அந்த வாதம் தற்சமயத்துக்கு, ஏன்னா ஒரு ஆஃப்டர் ஹியரிங் சோ மெனி டேஸ், ஒரு நாள் 2 நாள் பல நாட்கள் இருதரப்பு வாதத்தையும் கேட்டப்புறம் தான் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த முடிவுக்கு வந்தது. செகண்ட் திங் டாஸ்மாக்ன்றது ஒரு கம்பெனி, அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் இப்போ டாஸ்மாக் இந்த இடி இவங்க டாஸ்மாகில் ஊழல் நடக்குதான்னு விசாரிக்கல. டாஸ்மாகில் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற ஊழலில் ஜென்ரேட் ஆன பிளாக் மணி அது சிஸ்டத்தில் இருக்கு. அப்படி அதுதான் அவங்க பிஎம்எல்ஏல அந்த அளவு தான் அவங்களுக்கு லோக்கலில் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற டாஸ்மாகில் ஊழல் நடந்ததான்னு சொல்ல. டாஸ்மாகில் ஊழல் நடந்தால் சொல்லப்படுகின்ற 1000 கோடி ரூபாய் கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டதுக்கான முயற்சிகள் இருக்கா? ஏன்னா அது நேஷனல் எக்கானமியை பொறுத்தது. ஒரு 1000 கோடி ஒரு கருப்பு பணம் எந்தவித டேக்ஸுமே கட்டாத மெயின் நேஷனல் எக்கானமியில் பம்ப் பண்ணால் அதை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண சில ஷரத்துக்கள் மக்களுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி திருப்பியும் அதை திருப்பியும் மறுபடியும் ஹியரிங் பண்ண போகிறாங்க. அது டிஃப்ரெண்ட் மேட்டர். இதில் டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்றதான்னு விசாரிக்கிற போலீஸ் வேலையை என்ஃபோர்ஸ்மெண்ட் செய்யலை. டாஸ்மாகில் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற ஊழலிலே ஜென்ரேட் ஆன 1000 கோடி கருப்பு பணம் எங்கே போச்சு, யார்கிட்ட போயிருக்கு, அது எந்த விதத்தில் தேசத்தின் நலனை பாதிக்கும், எந்த விதத்தில் தேசத்தின் பொருளாதாரத்தை பாதிக்கும்னு சொல்லி தான் டாஸ்மாக் இது இடி இதை விசாரிக்குது. அதில் எந்த தவறுமே கிடையாது. 1000 கோடின்னு சொல்லப்பட்டிருப்பது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்து விசாரிக்கக்கூடிய 47 முதல் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் அவர்கள் கண்டறிந்ததா? இந்த 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான், நிஜமாக்குவதற்காகத்தான் இப்படியான சோதனைகள். நான் சொல்ல சார், இது மினிஸ்டர் சொல்றாரு, இதை நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஜெனரல்
ஒரு ஆல் இந்தியாவோட அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், ஒரு ரெஸ்பான்சிபிள் லாயரு, ஒரு கோர்ட் ஆஃபீஸரு, அவர் வந்து ஒரு தலைமை நீதிபதி கோர்ட்ல வந்து சொல்றாரு எங்க கிட்ட ஆதாரம் சிக்கி இருக்குன்னு சொல்லி, அதை வந்து ஒரு 1000 கோடியை வந்து ஏதோ ஒரு 10 கோடியை ஃபில்அப் பண்ணலாம், 5 கோடியை ஃபில்அப் பண்ணலாம், 50 கோடியை பண்ணலாம். 1000 கோடியெல்லாம் ஃபில்அப் பண்றதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாது சார். சார் 13 பேசுறதுக்கு வேணா அது நல்லா இருக்கும். இல்லை சார், 13/3/2025 அன்னைக்கு தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க சார். அதில் தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆகிறது சில விஷயங்கள்ட்டு. ரெண்டாவது, இந்த லைசன்ஸ் கொடுத்ததில், பார் லைசன்ஸ் கொடுத்ததில் ப்ராப்ளமாக இருக்குது, ஜிஎஸ்டி பேன் நம்பர் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, டிஸ்டிலரி நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் நடந்த சில பதிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் சார். ஆனால் இதில் என்னன்னா சார், இவங்க எடுத்திருக்கக்கூடிய 47 எஃப்ஐஆரில் ஒன்று கூட இந்த இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமானது கிடையாது சார். தமிழ்நாடு அரசு எங்கேயாவது ஒரு இடத்துல டாஸ்மாகில் ஒரு பைசா கூட ஊழல் நடக்கலன்னு சொல்லிச்சா? டிவிஏசியில் வந்து ஒரு எஃப்ஐஆரை போட்டு அதை விசாரிக்கிறேன்னு தானே சொல்கிறாங்க. அவங்க நான் தான் சொன்னேன், இது வந்து பேரலல் இன்வெஸ்டிகேஷன். ஊழல் நடைபெற்றதா, எந்தெந்த அதிகாரிகள் ஊழல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியது டிவிஎஸோட வேலை, தமிழ்நாடு அரசு வேலை. அப்படி ஊழல் நடைபெற்றிருந்தால் அதில் வந்து ஜென்ரேட் ஆனதாக சொல்லப்படுகின்ற 1000 கோடி ரூபாய் ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு டிவிஎஸ்சி இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லுது. அது இங்கே ஃபைல்ஸையும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அதே ஸ்டாண்டை அவங்க வைக்கிறாங்க. அதில் வந்து அந்த 1000 கோடி ஊழல் நடைபெற்றதான்னு சொல்கிறது அவங்க தானே பண்ணணும். தேச நலனுக்காக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கப்படுகின்ற முயற்சி நடந்ததான்னு யார் வந்து விசாரிக்கணும்? அதை விசாரிக்கிற அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு, டிவிஎஸ்சிக்கு கிடையாது. வாங்கின லஞ்சத்துக்கு தான் அவங்க தண்டனை கொடுக்க முடியும். அந்த லஞ்சம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, அது வந்துட்டு கணக்கில் காட்டாத பணமாச்சு. அந்த பணம் வந்து நேஷனல் எக்கானமியில் எப்படி மிங்கிள் ஆச்சு, எப்படி இன்டெகிரேட் ஆச்சுன்னு விசாரிக்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. பிஎம்எல்ஏல தான் இப்போ அவங்க இது பண்ணுறாங்க. இதில் ஒன்றுமே இது ஒரு சாதா கேஸ், அவ்வளோதான். நமக்கு வந்து அரசியலாக பார்த்தா 1000 கோடி பண்ணாங்க, 5000 கோடி பண்ணாங்க, 10,000 பண்ணாங்க, மாநில சுயாட்சி அதெல்லாம் வரும். இதில் என்ன இருக்குது, டாஸ்மாகில் ஊழல் நடைபெறலைன்னா அப்படியே விட்டு இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஊழலே நடைபெறாத போது அவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்ட கேள்விகள் எல்லாம் சார், ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் 2 அது நியாயமே கிடையாது. உயர்நீதிமன்றத்தில் வந்து 2 ஜட்ஜஸ் வந்து சொல்லிட்டாங்க, இது ஃபெடரலிசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, குற்ற செயலை வந்து அதில் இன்னும் அந்த ஜூரிஸ் அந்த இதுவை வந்து நீங்கள் இன்வோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆமாம், ஃபெடரலிஸ்ட்டுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது சார். டாஸ்மாகை வந்து ஜெயிலில் வைக்க முடியாது, பட் ஊழல் பண்ண அதிகாரிகளை ஜெயிலில் வைக்க முடியுமா இல்லையா? சரி, ஓகே சார், பேசலாம் சார். நேற்று இந்த மாதிரி ஒரு தற்காலிக தடை விதிக்கப்படும்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இது சம்மந்தமாக ஹைகோர்ட்லலாம் நிறைய கேஸ் போட்டிருக்கிறீங்களா? இது இப்படி தான் போகும்ட்டு எதோ நினைச்சிங்களா? இந்த கேஸ் நினைக்கல, பட் எடுத்தோடனே முடியாதுன்னு சொல்கிறத விட கேட்டுட்டு தடை கொடுத்துட்டு அப்புறம் தீர விசாரிச்சுட்டு இல்லை அவங்க பண்ணுறது கரெக்ட்னு சொல்கிறது, நம்ம உச்சநீதிமன்றத்தை பார்த்து பாசிச உச்சநீதிமன்றம் சொல்ல மாட்டோம், அதுக்காக கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா இதில் வந்து அவங்க எடுத்து கொடுத்த அவங்க சொன்ன ரீசன் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்து இது குற்றம் புரிந்திருப்பார்கள், தனி மனிதர்கள். எதுக்கு ஒரு ஸ்தாபனத்தை தாக்குறீங்க? இவங்களுடைய வாதம் அதான். யார் கபில் சிபலும் மற்ற முகுல் ரோஹித்கி சொன்னது. முகுல் ரோஹித் இன்னொரு விஷயம் சொன்னது, நம்ம பேசணும் தெரியுமா, அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து யார் விசாகன் வீட்டு வெளியே போட்டிருந்தா அப்படின்னு. அது வந்து எப்படின்னா ஃபோன்ஸை க்ளோன் பண்ணிட்டாங்களாம். ஃபோன்ஸை க்ளோன் பண்ணி இவங்க என்ன தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லா டேட்டாவும் அவங்க கையில் இருக்குது. யார் பண்ணியிருக்கா? இடி. ஓகே, அது ஒரு கம்ப்ளைண்டாக முகுல் ரோஹித்கி வைக்கிறாரு. ஃபோனை க்ளோன் பண்ணிட்டாங்க, அதில் தான் அந்த பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. நம்ம பேசணும்ல, அந்த பிரிண்ட் அவுட் யார் போட்டது? இடியா? இடி தான் போட்டிருப்பாங்க, வேற யார் போட்டிருப்பாங்க? அது ஒரு அப்பட்டமான ஒரு பைத்தியகாரத்தனம். ஏன்னா ஒரு விசாரணையில் ஒரு நீங்க சொல்றது என்னன்னா, அதிகாரிகளுடைய போனை வந்து க்ளோன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது உங்க போனை என் போனோட மிரர் பண்ணிட்டேன். உங்க போன்ல என்னென்னலாம் நீங்க பேசுறீங்களோ, நடக்கிறீங்களோ, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்களோ, அது என் போன்ல வரும். அந்த துருப்பு எடுத்து தான் அவங்க வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டது. இதை தான் முகுல் ரோஹித்கி அங்கே சொல்றாரு, போனை க்ளோன் பண்ணி எங்க பிரைவசியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, தேர் ஷுட் பி சம் பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமா பேசுறாரு. அப்போ அந்த விசாகன் ஐஏஎஸ் வீட்டுக்கு வெளியில போட்டது எல்லாமே இடி தான். கண்டிப்பா இடியா தான் இருக்கும், வேற யாரும் பண்ணிருப்பா? அதான் இவங்களுடைய குற்றம். இவங்க குற்றஞ்சாட்டினது அதை வச்சுதான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அத்துமீறீர்கள் அப்படிதான் கவாய் சொல்றாரு. நீங்கெல்லாம் அத்துமீறீங்க, இடி என்பது அத்துமீறுகிறது. ஸோ ஏன்னா இடி தன் கடமையை செய்யும்.
ஏன்னா 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இடி இதன் கடமையை செய்யும். ஸோ அதை வச்சு பார்க்கல ஒரு அப்பட்டமான ஒரு இதாக இருக்குது. ஸோ அதை வச்சு கொடுத்துட்றாரு. இந்த முகாந்திரம்லாம் காமிக்கவும் அவர் வேறு வழி இல்லாமல் இன்ட்ரீம் ஸ்டே தானே கொடுத்தாரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஜாலியாக இருங்க அப்படின்னு. பட் இது சுற்றி வரும். ஏன்னா அதெல்லாம் அவங்க ஆரம்பித்தது 41 எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் வந்து இவங்க சொல்கிறது வந்து 21 வரைக்கும் தான். 39 36 அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லையா? 36 அந்த காலத்தில். ஸோ எல்லாமே அந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு வழக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த எஃப்ஐஆர்களை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க ஒன்றொன்னா. அதுக்கு வந்து அந்த இதே தான் யார் அந்த கவர்னருக்கு தீர்ப்பு வந்ததில்லை. இப்போ அந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண பதில் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெங்கடச்சலபதி அவர் வந்து இன்னொரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதில் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த எஃப்ஐஆர்லாம் மூடிக்கிட்டு வராங்க அப்படின்னு. ஸோ அது மைட் ஹேவ் பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு வந்து வெளியில் பேசப்படுது. ஆமாம், வெளியில் பேசப்படல. அது அவர் வந்து நேற்று வந்து ஏஜி வந்து சொல்கிறாரு, ரெக்கார்டில் எடுத்துக்காதீங்க, பட் நான் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு சொல்லிடுறேன், இந்த மாதிரி எதுவும் வந்து எஃப்ஐஆர்களை மூடக்கூடாது என்று அப்படின்னு உத்தரவாதம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இல்லாமல் புகையாது. டிவிஎஸ்சி சார் எஃப்ஐஆரை போடுவதே வந்து பெரிய பிரம்ம பிரயத்தனம். ஆமாம், ஏன்னா நாங்கள்லாம் புகார் கொடுத்துருக்குறோம், அதனால எங்களுக்கு தெரியும். ஆமாம், அதனால போட்ட எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இவர்கள் போட்டிருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய புகார்களை வந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறதுல எல்லாமே மேஜரா டைரக்டா சர்ப்ரைஸ் விசிட்ல பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள். ஆமாம், அந்த எஃப்ஐஆர் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் தெரியல. இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, எல்லா எஃப்ஐஆரும் இருக்காது, இவங்களால முடிஞ்சல. அதுதான் சார், இது ரொம்ப அபத்தமான ஒரு பிரச்சனையில கிளப்பிட்டு இருக்காங்க. அது உயர்நீதிமன்றத்தில் இருக்கு, வழக்கு தொடுத்தவங்க தான் அதுக்கு ஏற்ற எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், இவங்க பண்ணாங்களா இல்லையான்னு. அது வந்து நிலுவையில் இருக்கு, அதை பத்தி பேச வேணாம். பட் பேக்ட்ராப் என்ன சார், அரசாங்கத்தினுடைய வருவாய்த்துறையினுடைய அதிகாரி வந்து புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து போய் ஒரு சர்ப்ரைஸ் ரெய்ட் நடத்தி அங்க ஆமா கூடுதலா விலை வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்ட புகார்களை எல்லாம் இல்ல சார், நாங்க அந்த எஃப்ஐஆர் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். இல்ல சார், அந்த எஃப்ஐஆர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க அதிகாரி நேரா போய் அரெஸ்ட் பண்ணி பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் எப்படி அவங்களே எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க? இப்போ ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் இல்லாத வந்து ஒரு பேஸ் ஆஃபென்ஸ் ஒன்று வேணும். பேஸ் ஆஃபென்ஸ் இருந்தால் தான் வந்து இடி வந்து விசாரிக்க முடியும். இந்த ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் வந்து லஞ்சம் வாங்குறாங்க. யாரு? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஆளுங்க. டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். எந்த பீரியட்ல சார்? ப்ளீஸ் சார், இருங்க அவர் பேச. நான் சொன்ன அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அதை வந்து ஏன் க்ளோஸ் பண்ண முடியாது? இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சொல்றாரு ஓவர் நைட்டு. சரி, இல்ல நான் சொல்றேன் சார், நாங்க அந்த எஃப்ஐஆர்லாம் எடுத்து அது மாதிரி ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் சார், ஒரு நிமிஷம் சார், அந்த எஃப்ஐஆர்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். அதனால சொல்ல, நான் மேக்ஸிமம் எல்லா எஃப்ஐஆருமே எடுத்து வச்சிருக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட அத்தனை எஃப்ஐஆருமே டாஸ்மார்க் தொடர்பான எல்லாத்தையுமே நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன் சார். அரசாங்கத்தினுடைய அதிகாரி புகார் கொடுத்து, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் கொடுத்து, அந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட கடைக்கு போய் அங்கே கூடுதலாக விலை வச்சு விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா பிடித்து பதிவு செய்யப்பட்ட புகார்களை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்னு கேட்குறேன் சார். அதோட யார்கிட்ட இருக்கு அந்த இது அதிகாரம்? இப்போ யார்கிட்ட இருக்கு? ஐஓ கிட்ட இன்வெஸ்டிகேட்டிங் இல்லை, தேவையில்லை. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெஃபர் பண்ணலாம். இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் கிட்ட தானே இருக்கு, அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, எத்தனை கேஸ்ல நாங்க பண்றோம் இது மாதிரி ப்ராப்பராகவே இன்வெஸ்டிகேட் பண்ணல, கம்ப்ளைண்ட் விசாரிக்கல, எங்களை விசாரிக்காத மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெஃபர் பண்ண, அது டெய்லி நடக்கிற ரொட்டீன் ஆஃபர் தானே. அது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ரெஃபர் பண்ணிடுறாங்க. நீங்க ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இடி ஆட்டோமேட்டிக்காக உள்ள நுழைய முடியாது. அதனால தான் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவசரப்பட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால தான் ஏஜி வந்து இந்த ஸ்டே இருக்கிறதே பற்றியே தெரியாதே அவர் வந்து இல்லை ஐ வில் இன்ஸ்டன்ட் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயம் சார், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு புகாரை எடுத்துருச்சு அப்படின்னு தெரிந்தவுடன் வேகமாக காவல்துறை அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. சரி, இதை தமிழ்நாடு போலீஸ் செய்யுமா அப்படின்னா இவர்கள் செய்திருக்கிறார்கள். இதே சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய சிசிபி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பதிவு செய்த ஒரு எஃப்ஐஆரை வேகமாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற அனுமதியோடு பண்ணியிருக்காங்க. இந்த செட்டிங் வேலையை இவங்க செய்வாங்க.
போலீஸ் செய்யும், எங்களுக்கு தெரியும், நாங்களே அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய சார்ஜ், இப்போ நீங்க சொல்றது என்னன்னா, எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ல யாரை விசாரிக்க வேண்டுமோ அவர்களை விசாரிக்காமல் உயர் அதிகாரிகளை எல்லாம் விசாரிக்கிறாங்க. உண்மையில டாஸ்மார்க்ல மேனேஜிங் டைரக்டர் வந்து கொள்முதல் செய்வதற்கான அத்தாரிட்டி கிடையாது, அது ஜிஎம் தான் பண்றாங்க. ஆர்டர்ஸ் போட்டு எடுக்கிற வேலைக்கு வந்து ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது. ஆனா அவர் வீட்டை ரைட் பண்ணதெல்லாம் டார்கெட்டுங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடியது. அதை நீ உச்சநீதிமன்றம் புரிந்து கொண்டுதான் அந்த தடை போட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்க கொண்டாடுறீங்க, அப்படிதானே? கொண்டாடுறோம்னு சொல்றதை விட நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிறதா ரைட் வேர்ட்ஸ் டு சே. ஓகே ஓகே. இதுல இவங்களுடைய ஃபார்முலா எடுத்து பாருங்களேன். சத்தீஸ்கர், ஒரிசா, பீகார், டெல்லி, தெலுங்கானா, இங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருந்துச்சு. சரி. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எஸ்பெஷலா அந்த லிக்கர் பேரனுக்குள்ள நுழையும், அங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளை மிரட்டி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கோ அல்லது அவர்கள் சார்ந்த அமைச்சர்களுக்கோ நாங்கள் பணம் கொடுத்தோன்னு சொல்ல வைக்கும், அந்த கம்பெனியை மிரட்டும். அவங்க ஒத்துக்காத பட்சத்தில் அவங்க மேலே வழக்கு தொடுக்கும், அந்த கம்பெனி மேலே. ஒத்துக்கும் பட்சத்தில் நம்ம சந்திரசேகர ராவ் அவங்க பொண்ணை பிடிச்சி உள்ள வச்சாங்க, டெல்லி கவர்மெண்ட்டில் பிடிச்சி உள்ள வச்சாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் செல்லிங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வேற. த்ரூ லிக்கர் ஷாப்ஸ், ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமில் டாஸ்மாக் மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, டாஸ்மாக்ங்கிற ஒரு கம்பெனி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் மாதிரி ஒரு தனி கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, லிக்கர் ப்ரொக்யூர் பண்ணுது. ப்ரொக்யூர் பண்ணிட்டு தன்னுடைய ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மூலமாகவே அதை விற்பனை செய்யுது. தனி லைசன்ஸ் கொடுத்து விற்பனை செய்யறது கிடையாது. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சேல் ரெண்டுமே ஒரே ஆர்கனைசேஷன் தான் வந்து செய்யுது. அப்போ இவங்களுடைய முதல் பிரைமரி குற்றச்சாட்டு என்னவா இருந்துச்சுன்னா, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லி உள்ள வந்தது இடி. அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது 47 கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படிங்கிறதுல 41 வழக்குகள் ஏடிஎம்கே பீரியட்ல போடப்பட்ட வழக்குகள். அதுல யாருன்னா தனிப்பட்ட ஆபீசர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள தான் இவங்க போய் விசாரிச்சிருக்கணும், அவங்கள விசாரிக்கல. மேற்கொண்டு போடப்பட்ட 6 வழக்குகள் இருக்கக்கூடியவங்க இப்ப இருக்கிற எம்டி மற்றவங்க இல்லை. அப்ப இவங்களை போய் டார்கெட் பண்றது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, முதல்ல அந்த 10 ரூபா வசூல்ல வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இவங்க ஒரு இலக்கு நிர்ணயம் பண்றாங்க. இந்த எங்களுடைய அரசை டேமேஜ் பண்ணுங்கிறத இவங்களோட பிரைமரி எஜெண்டா. ஏன்னா அந்த ஃபார்முலா நீங்க பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் புதுசா செய்யறதுக்கு ஒன்றும் தெரியல. பிராக்டிகலா சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஆனா இங்க ஃபார்முலா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரக்சரை இவங்க சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கை வச்சுட்டாங்க. டிக்ளேர் பண்றாங்க 1000 கோடி ஊழல். இப்ப அதை நிரூபிக்கிறத என்ன பண்றாங்கன்னா, பார் கொடுத்ததுல ஊழல் இப்ப எப்படின்னா புடிச்சு வச்ச பிறகு அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான நடவடிக்கைகள் இவங்க முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஹராஸ் பண்ணி இவங்க நடத்தின விதம், அதிகாரிகளை அந்த நிறுவனத்தை நடத்தின விதம் மிக மிக மோசமாக இருந்தது. பெண் ஊழியர்களை இரவு நைட்டு 11-12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சது முதற்கொண்டு பல குற்றங்கள் இதுல நடந்திருக்கு. வரம்பு மீறல்கள் நிறைய நடந்திருக்கு. இப்ப அந்த பிபிசிஎல் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒருத்தர் போடுறாங்க. இந்தியாவில் மொத்தம் டீசல் அவுட்லெட் எல்பிஜி சிலிண்டர் டீலர்ஷிப் வந்து 25,566 இருக்கு. கடந்த ஆண்டு 2023-24 200 கோடி கேஸ் சிலிண்டர் விற்பனை ஆயிருக்கு. ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபாய் வீதம் அந்த சிலிண்டர் போடுறவரு காசு வாங்குறாருங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அது 50 ரூபாய் இனாமா இருக்கலாம், அல்லது ஒரு 100 ரூபாயா இருக்கலாம், விருப்பப்பட்டு கொடுக்கறதா இருக்கலாம். இதனுடைய தொகை எவ்வளவு தெரியுமா வருது? 10,000 கோடி ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கான தொகை மட்டுமே. அப்ப ஒரு சிலிண்டருக்காரன் வாங்குற தொகை இவங்க ஃபார்முலா படி எடுத்தோம்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்ன கதையில் 1000 கோடி வந்ததுன்னு சொல்லி சொன்னா, அப்ப இங்க அந்த 50 ரூபாய் சிலிண்டருக்கு வாங்கின இந்த 10,000 கோடி ரூபாய் இவங்க எப்படி ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இது பாரத் பெட்ரோலியம் உடைய கம்பெனி இந்த 50 ரூபாயை வசூல் செய்து இதில் 10,000 கோடி ரூபாயை தேற்றி இதனை தங்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கோ தங்களுடைய ஆளுகின்ற கட்சிக்கோ கொடுப்பதற்கு முயற்சி செய்தது அப்படிங்கிறதுக்கு நிகரான குற்றச்சாட்டு தான் இவங்க உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இவங்க சொல்ற பேட்டர்ல எடுத்தா 10,000 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டா 10 வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த இதுல இருந்து அவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இவங்க ஒத்துக்குவாங்களா? இப்ப பிபிசிஎல் எம்டியை போய் பிடிச்சு அவரை இப்ப இதே எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சார் இது மாதிரி 50 ரூபா வாங்குறாரு சார், இது லஞ்ச பணம், இது மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளவு சிலிண்டர் விற்குது, இத்தனை சிலிண்டர் மூலியமா 50 ரூபா லஞ்சம்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய தொகை வருது, இதுக்கெல்லாம் எம்டி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிபிசிஎல் ஐஓசி போன்ற நிறுவனங்களுடைய எம்டியை பிடிச்சு நாங்க விஜிலன்ஸ்ல பிடிச்சு விசாரிச்சா அவங்க ஒத்துக்குவாங்களா?
இது போன்ற பிரைமா பேசி இல்லாத ஒரு கேஸத்தான் கொஞ்சம் இருங்க, இது மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாம இவங்களுக்கு சார்ஜ் பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னுக்குள்ள இடி உள்ள வந்திருக்கு. வந்தவங்களை எதையாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? நாங்க இத்தனை கோடி ரூபாய் பிடிச்சோம். இதனுடைய பிஎம்எல்ஏ என்ன சொல்லுது? இவ்வளவு தொகையை அன்அக்கௌண்டடா ஜெனரேட் பண்ணி அதை அக்கௌண்ட் பண்ணி இந்த அசெட் வாங்கியிருக்காங்க, இவங்க கையில் இந்த பணத்தை பிடிச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு லீடு நமக்கு தேவை. அந்த லீடு இது வரைக்கும் ஏதாவது ஜெனரேட் ஆயிருக்கா? நீங்க கூட்டு போறீங்க, 3 நாளைக்கு விசாரிக்கிறீங்க, 4 நாளைக்கு விசாரிக்கிறீங்க, மறுபடியும் திரும்ப இந்த மேட்டர் டாப் அவுட் ஆகுது, மறுபடியும் திரும்ப 4 நாள் விசாரிக்கிறீங்க, 5 நாள் இது ஒரு தொடர்கதையா நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதோ இன்டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கு. அது நிறைவேறாத காரணத்தினால நீங்க அதிகாரிகளை மிரட்டும் தோனிக்கு நீங்க போயிட்டீங்க, அதிகாரிகளை கட்டாயப்படுத்துறீங்க, அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கீங்க. இப்படி நீ அவங்க டாஸ்மாக்ல இப்பெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா அப்ப பிபிசிஎலுக்கு ரைடு பண்ணும், ஐஓசிக்கு ரைடு பண்ணும், அடுத்திருக்கூடிய ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கேஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ரைடு பண்ணும். இதெல்லாம் மோடிக்கு தான் போச்சாங்கிற கேள்வி எங்க நீங்க அங்க முதலமைச்சரை சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாலும் எங்க கட்சியை சொன்னீங்க, அப்ப பாரதிய ஜனதாக்கு இத்தனை கோடி ஜெனரேட் பண்ணாங்களாங்கிற கேள்வியும் வரத்தான் செய்யுங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஓகே சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். வணக்கம். நீங்க கோர்ட்டு என்னென்னலாம் சொன்னது அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே நிறைய சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வழக்குங்கிறதுனால இதுக்கு முன்னாலே நிறைய கழுவி ஊத்தி இருக்கிறாங்க அமலாக்கத்துறைய. இதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எல்லாம் எதிராக செயல்படுது, இவங்க ரொம்ப வரம்பு மீறுகிறார்கள் அப்படின்ட்டு தான் இந்த இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். ஆனா உடனடியா அமைச்சர் சொல்லிட்டாரு, மத்திய இணையமைச்சர், அமலாக்கத்துறைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனி டிபார்ட்மெண்ட்ட்டாரு. உண்மையாலுமே அது தனி டிபார்ட்மெண்ட் தானா சார் உங்களுக்கா இல்லையா? அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாட்சனுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மாலை வணக்கம். இதுல அமலாக்கத்துறையை நீங்க தான் சொன்னீங்களா, அமைச்சர் சொன்னாங்கன்னு சொல்லி, அமலாக்கத்துறை மத்திய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை, டிவிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இருக்கான? தமிழ்நாடு அதாவது திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா? டிவிஎஸ்சி இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திமுகவுக்கு எது சம்பந்தம் இருக்கா? அது இல்லையா? அது ஒரு தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தானே. அதனால அப்படி வச்சுக்கிடுங்க. அதனால இப்போ நண்பர் தமிழ்மாறன் ஒரு அபத்தமான ஒரு வாதம் வச்சாரு, அத கேஸ் சிலிண்டர்ல அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. நீங்க உங்ககிட்ட டிவிஎஸ் இருக்கு, உங்க போலீஸ் இருக்கு சார், உங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு பிடிங்க சார், ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம சொல்லாதீங்க. இது ஒரு இன்றைய சம்பந்தம் இல்லாம சொல்லலன்னா சம்பந்தம் இருக்கிறதுனால ராஜா இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டு. அதாவது ஒரு இன்றைய ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க, இத கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நீங்க உயர் நீதிமன்றத்துல உங்க முதலமைச்சர் மாநில சுயாட்சியை காத்த மானம் காத்த மாவீரன் சொல்லி நீங்க பட்டம் கொடுத்தல சார், அதுல தப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்றைய ஆர்டர் கொடுத்திருக்காங்களே, அது நீங்க பேச மாட்டீங்களா? அது பேசணுமா பேச வேண்டாமா? அதனால நீங்க கொஞ்சம் தயவு செய்து இந்த அண்ணன் சூரிய பிரகாஷ் வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் அருமையா சொன்னாங்க, பிரீத்திங் பீரியட், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிடுங்க. 1969 கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 69 இருந்து 75 வரையும் இப்படித்தான் போட்டு ஆடாத ஆட்டம் ஆடி 75ல விசால படாத பாடுபட்ட காலத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க தம்பி. தமிழ்மாறனுக்கு எல்லாம் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, வச்சிருவோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்திருக்கு, இன்டரிம் ஸ்டே கொடுத்திருக்காங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பிஎம்எல்ஏ எப்ப வராங்க? பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும் போதுதான் வராங்க. அது யார் காலத்தில் போடப்பட்டது, எவர் காலத்தில் போடப்பட்டது? உங்க டிவிஎஸ் தானே போட்டுச்சு சார். ஒரு சார்ஜ் ஷீட் கூட பிரேம் பண்ண முடியல. இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? உங்க மாநில சர்க்காருக்கு, உங்க மாநில வந்ததுக்கு நோக்கம் அது இல்ல, வந்ததுக்கு நோக்கம் அது கிடையவே கிடையாது. என்ன தனி அக்கறை வந்துச்சு? நீங்க ஸ்டாண்டர்டா அந்த 4 ஸ்டேட் ஃபார்முலாவை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. நீங்க அரசு மிரட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க. சும்மா கலவடாதீங்க. அப்படின்னா நீங்க கூப்பிடணும்னா தங்கமணி எல்லாம் கூப்பிடணும், நீங்க அவங்களெல்லாம் விசாரிக்கணும், மத்த அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்கணும். ராஜா இருங்க, அவர் பேசி கொஞ்சம் அமைதியா. அதாவது டிவிஎஸ்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த ஊழல் வழக்குகள்ல சார்ஜ் ஷீட் போடல. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட் கேஸ், அதாவது
வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அந்த வழக்கை இவர்கள் எப்படி எல்லாம் அதுல வந்து மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட் பண்ணாங்க, சார்ஜஸ் கோச் பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இந்த கேஸ் பத்தி பேசுறாரு, வேற ஏதாவது பத்தி பேசுறாரு சார்? அதெல்லாம் வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணணும் சார். எங்க கோர்ட் ரிலீஸ் பண்ணி அந்த கோர்ட் அப்பெக்ஸ் கோர்ட், ஹை கோர்ட் வந்து சுமோட்டோவா எடுத்து பொன்முடி எதுக்கு வெளியே போனாங்க? சுமோட்டோ கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க சுமோட்டோ எல்லாம் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்தாங்க, யாரோட இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து பேசுறாங்கங்கிறது தெரியும் சார். சுமோட்டோ அக்கறை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல. சரி இருங்க. நீதிமன்ற நீதிபதிகள் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களா? பகிரங்கமா சொல்லுங்க பாப்போம். அவங்க நடத்துகின்ற வழக்குகளுடைய தன்மை எல்லாம் எடுத்து பார்க்கணும். இது என்ன கண்டிப்பா இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் இருக்கு. சரி ராஜா 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 அதிகாரம். அண்ணே ராஜா அண்ணே அண்ணே இங்க பாருங்களேன் அண்ணே, ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, இங்க பாருங்க ஒரு 4 காரணங்கள். டாஸ்மார்க் ஷாப்ஸ் வந்து கலெக்டிங் எக்ஸஸ் அமௌண்ட் தென் த ஆக்சுவல் எம்ஆர்பி. என்னங்க, டிஸ்டிலரிஸ் கம்பெனி ஆஃபரிங் கிக் பேக்ஸ் டு த அஃபீஷியல்ஸ் of Tasmark for supply orders. Senior officials Tasmark indulging in collection of bribes from a retail Tasmark shops. என்ன இல்ல இவள மட்டும் தான் சார் இதல சொல்லி இருக்காங்க. இதுதான் மெயினான இது. யார் அந்த தம்பி? ஆகாஷ் தங்கமணி தான் அந்த தம்பி. தங்கமணி தான் அந்த தம்பி. அங்க போய் கேளுங்க. சரி சார் இல்ல கேளுங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டு முன்மாண்புமிகு ராஜா முதலமைச்சர் அவர் யார் அந்த தம்பி? இல்ல இல்ல அவர் பேஸ்ட் சார். தங்கமணி அண்ணனை கேளுங்க. தங்கமணி அண்ணன் தான் அந்த தம்பி. தம்பி அமைதியா இருக்க. விசாகன் வந்து எம்டி விசாகன் வந்து டாஸ்மாக் எம்டி விசாகன் டாஸ்மாக் ஜிஎம் வந்து அவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஈடிக்கு சொல்லிட்டாங்க. ஈடி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நீங்க எப்ப ஈடி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க? பார்த்த மாதிரி சொல்றீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கற்பனை கதைகள் எல்லாம் மீடியால ராஜா 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 கொஞ்சம் இருங்க. அவர் என்னதான் பேசுறதான்னு கேளுங்க தயவு செஞ்சு. அதாவது அண்ணன் அரவிந்தாக்ஷனுக்கு ஈடிக்கு கிடைக்கிறத விட தகவல் அவருக்கு கிடைக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டார். அதனால எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் எம்டி வந்து டாஸ்மாக் எம்டி ஜிஎம் அதுல உள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் எல்லாம் இந்த மணி எப்படி எல்லாம் டிரான்ஸ்பர் ஆச்சு, மணி எப்படி லாண்டரிங் நடந்தது, பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் எப்படி எல்லாம் நடந்திருக்கு, இந்த பணம் எந்த ஊர் வழியாக எந்த நாடு வழியாக இப்படி எந்த திரைப்படத்திற்கு முதலீடு செய்யப்பட்டது அப்படிங்கறது எல்லாமே ஆபீசர் சொல்லிட்டாங்களா? இல்லண்ணா உங்ககிட்ட சொன்னதா யார்கிட்ட சொன்னாங்க? சொன்னதாக என்னிடம் சொன்னாங்க. அண்ணே நான் சொல்றேன் அண்ணே அண்ணே இங்க பல பேருக்கு இந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் புரியறது இல்ல. மேனேஜிங் டைரக்டர் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது முதல்ல. இல்ல இல்ல அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அவர் எனக்கு தெரியாது, இது போர்டு டிசைட் பண்ணுதுங்கிற பதில தவிர வேற ஒண்ணும் சொல்லிட மாட்டாரு. அது நிறைய பேர் கன்ஃபஷன் கொடுத்தாச்சுன்னா, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த வெக்கேஷன் அதாவது கோர்ட் வெக்கேஷன் சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு தம்பி ராஜா தமிழ்மாறன் மிகுந்த கவலையோடு மிகுந்த வேதனையோடு அடுத்த நிகழ்ச்சியில கலந்து. சார் ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார் வணக்கம் சார். ரொம்ப ஒரு மாதிரி பிடிவாதமான நம்பிக்கையில் ராஜசேகர் சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சார் ரொம்ப பிடிவாதமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார். என்னன்னா இந்த விசாகன் அவரோட வீட்டில் வந்து ரெய்டு நடத்தின தேதி வந்து பாத்தீங்கன்னா சார் 16/5/2025 17ஆம் தேதியும் அவங்க வந்து ரெய்டு நடத்தினாங்க. அதற்கு பிறகு அந்த ஜெனரல் மேனேஜர் வந்து போனாங்க. இவர்கள் எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பத்திரிகைகள் எல்லாம் கூட செய்தி வந்தது. இந்த பணம் எங்கிருந்து எப்படி ரொட்டேட் ஆனது, எப்படி முதலீடுகள் செய்யப்பட்டது அப்படின்ட்டுலாம். சார் ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இந்த ஆபீசர்ஸ்னுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வாங்கி இருந்தது அப்படின்னா இந்த இடைக்கால தடை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா சார்? அதை அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்ல? அதை அவர்கள் நழுவு விட்டுருக்க மாட்டாங்கல்ல? இல்ல, முதலாவதாக நம்ம
இந்த வழக்கை வந்து மெரிட்ல தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒரு 47 எஃப்ஐஆர் if I'm right, 47 எஃப்ஐஆர்ஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸருக்கு 100 crores கீழே இருந்தா இடி வர முடியாது. ஸோ 100 crores மேல இருந்தா இடியோட என்ட்ரியே இருக்க முடியும் அந்த வழக்குல. ஸோ 47 எஃப்ஐஆர், அந்த 47 எஃப்ஐஆர்ல 40 and above and odd எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர், ஒரு 7 எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர். இதுல வந்து திமுக கொண்டாட வேண்டிய விஷயம் இல்ல, இது அதிமுக கொண்டாட வேண்டிய விஷயம் இந்த சுப்ரீம் கோர்ட்ல கிடைச்சு ஸ்டே. ஏன்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா என்டர் ஸ்டேட், அங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிய அந்த பிளேஸ்ல அவங்கள ரீப்ளேஸ் பண்ணணும்னா அவங்க பொலிட்டிக்கலா திங்க் பண்ணுவாங்க. சோ இட் இஸ் ஓபன் சீக்ரெட். ஓபன் சீக்ரெட் எப்படின்னா they use the enforcing agencies, CBI, ED, IT, other enforcing central agencies யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சதுனால்தான் ஸ்ட்ராங் அப்சர்வேஷன்ஸோட இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்தது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதிமுக காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம தேவையில்லாம அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. பாஜக வந்து திமுக அட்டாக் பண்ணல, அதிமுக பினிஷ் பண்றதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செஞ்சுட்டாங்க இந்த வழக்கையே. ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பூமரங். இந்த அம்பு வந்து நேரடியா அதிமுக தான் வந்து சேர போகுது, நீங்க பொறுத்திருந்து பாப்பீங்க. சோ இந்த வழக்கோட தன்மையை தெரிஞ்சுக்காம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அதிமுக. சொல்றீங்க செக் உனக்கு இல்ல குமார் அந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன். ஏன்னா மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் தான் நான் பேசுறேன். எனக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் இதுல மெரிட் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழக்குலயும் நேரடியா வந்து நீங்க போயிட்டு ஒரு சேல்ஸ்மேன்ல இருந்தே வாங்கினா அந்த பாட்டில் வித்தா 10 ரூபாய், அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரையோ குரூப் 1 ஆபீசரையோ ரெய்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இது எப்படின்னா நீங்க வந்து இட் இஸ் பியூர்லி மிஸ்யூஸ் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். அது ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சதுனால்தான் உச்ச நீதிமன்றம் உடனே தடை கொடுத்தாங்க. அதை ஒதுக்கி வச்சிருவோம். ரெண்டாவது, ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் செல்வம் பேசும்போது சொன்னாரு அது இப்படி ஆயிடும், இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இடிக்கு வந்து தேர் இஸ் எ லிமிடேஷன். அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து வாங்கினா கூட பப்ளிக் டொமைன்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. அவங்க they can give a press release. They can only give a press release, not the statement given by the accused person. So இதெல்லாம் வந்து அவங்க பேசும்போது உண்மையில சிரிப்பு தான் வருது. சீரியஸா இதை யோசிக்கவே முடியல இந்த வழக்கலாம். எனிவே நான் வந்து அதிமுகவும் திமுகவும் ஒரே இடையில வச்சு பார்த்தா இந்த என்போர்ஸ்மெண்ட் இந்த டாஸ்மாக் கேஸ் வந்து அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், திமுகவுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னா மெரிட்ல பேசுறேன். ஐ எம் நாட் a DMK ஸ்போக்ஸ் பர்சன். எனக்கு திமுகவோடு எந்த தொடர்பும் நேரடியாகவோ மருத்துவமும் கிடையாது. சரி. ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு இட் இஸ் கோயிங் டு பூமராங் டு ADMK leaders and the ADMK is going to suffer a lot in the future. இதான் நடக்க போகுது. இந்த வழக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் a setback for BJP. So இந்த மாதிரி பல வழக்குகள் திமுக மீது பாயம், அதுக்கு அவங்க பொலிட்டிக்கலா ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்க. இத மீறி இந்த கூட்டணியை வந்து அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு பாக்குறோம். அதிமுக பிஜேபி இஸ் டார்கெட்டிங் ADMK தேன் டார்கெட்டிங் DMK. அதான் உண்மை. இத வந்து தெரிஞ்சுக்காம அதிமுக ஏதோ நடந்துச்சு போச்சுட்டு இருக்காங்க. பாவமா இருந்து அவங்க இதை வந்து புத்திசாலித்தனமா யோசிக்கணும். மைண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப தேவை. ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம் சார். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools,
CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. நேரலை சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. முரளி, இதில் நீங்கள் இந்த டாஸ்மார்க் விவகாரம் சம்பந்தமான ஒரு மனுதாரர் அப்படிங்கிறதுனால இதில் இவர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் மற்ற ஊரில் சத்தீஸ்கரில் இருந்ததை போலவோ, ஜார்க்கண்டில் இருந்ததை போலவோ, ஒரிசாவில் இருந்ததை போலவோ, இல்லை தெலுங்கானா, டெல்லி போலலாம் கிடையாது தமிழ்நாடு. இங்கே இது ஒரு அரசு நிறுவனம். தனியார் ஆலைகள் கிட்ட இருந்து மதுவை கொள்முதல் செய்கிறது. கொள்முதல் செய்த மதுவை தனியார்களிடம் கொடுத்து விற்கவில்லை, அரசாங்கமே விற்கிறது அப்படிங்கிறாரு. இதை நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க போட்ட கேஸ் என்ன அப்படின்னா, அப்படி அரசாங்கமே விற்கக்கூடிய மதுவில் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 10-20 ரூபாயை விலை வைத்து விற்று அந்த பணம் அரசாங்கத்தினுடைய கணக்குக்கே போகுது. அதுதான் நீங்க போட்ட கேஸ், கரெக்டா சார்? QR கோடு வச்சு பணம் வாங்குறாங்க. சில ஒரிஜினல் கேஸ் கிடையாது. இது என்னாச்சுன்னா, இன்னொரு கேஸ்ல இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் மேல ஒரு கேஸ் போடுறாங்க. அதாவது எங்களில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் ரீட்டைல் அவுட்ல இருக்கவங்க எல்லாரையும் சாக் பண்றோம்னு சொல்றாங்க. கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்க பாக்குறாங்க. இது இஸ் அகெயின்ஸ்ட் சர்வீஸ் ரூல்ஸ். அதனால அந்த சர்க்குலரை காஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அக்டோபர் 2023 போட்ட சர்க்குலர். ஸோ இவங்க டாஸ்மாக் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இவங்க எல்லாருமே திட்டத்தனம் பண்றாங்க அப்படி. அப்போ கோர்ட் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடுது, இது காஷ் பண்ணணும், இது அகெயின்ஸ்ட் சர்வீஸ் ரூல்ஸ், இது அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த மாதிரி. அப்போ நான் போய் என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார், நீங்கள் இந்த சர்க்குலர் காஷ் பண்ண முடியாது. இந்த சர்க்குலர் நீங்கள் காஷ் பண்ணிங்கன்னா அவங்க அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறது நிறுத்த மாட்டாங்க, வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சர்க்குலர் நீங்கள் ரீட் டவுன் பண்ணுங்கள். அதாவது அதனுடைய தண்டனையை குறைங்க. அதாவது இண்டிவிஜுவல் மட்டும்தான் பனிஷ் பண்ணப்படணும், கம்யூனிட்டி பனிஷ்மெண்ட் வேணாம். பட் சர்க்குலர் காஷ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டினியூவாக காசு வாங்குவாங்க. அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்கியூ பண்ண. அப்போ தான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அதாவது வாங்குற காசு எங்கே போகுது. இந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா அது கல்லால் போட்டு, நேற்று சேலம் இன்னைக்கு சேலம் இருக்குது, அந்த கேஷ் கண்டுபிடிச்சாரும் பிடிச்சா கூட எல்லாத்தையும் கொண்டு போய் நாளைக்கு தான் டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதம் வைக்கலாம். அதை பெரிய குற்றமாக பார்க்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த QR கோடில் போடுறது நேராக டாஸ்மாக் பேங்க்குக்கே போகுது. என்ன போயிட்டு அங்கே டெபாசிட் ஆகுது. ஸோ டாஸ்மாக் எங்களுக்கு தெரியாது இந்த காசு வர்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உட்காந்து ரெக்கன்சைல் பண்ணல, ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் 20-30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தால் எதில் கணக்கு காமிப்பீங்க? ஸோ மாட்டிக்குவீங்க. ஸோ டாஸ்மாக் உள்ளே போகிறது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரை வச்சு, உள்ளே போயிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சார் சொன்னார், இட்ஸ் ஆர்கனைஸ் செக்டர். டாஸ்மாக் இஸ் நாட் அன் ஆர்கனைஸ்ட் ஆர்கனைசேஷன். ஏன்னா பேசிக் ஆர்டிக்கல் அசோசியேஷனே கிடையாது, ஃபண்டமெண்டலாக சர்வீஸ் ரூல்ஸ் கிடையாது. ஒருத்தன் தவறு பண்ணால் அவனுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்பளமே இன்னைக்குன்னு இல்லை, 15-20 வருஷமாக அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கிடையாது, பிஎஃப் எதுவுமே கிடையாது. அவங்க ஏன் இந்த காசு வாங்க ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுக்கு வாங்கின சம்பளம் கட்டுப்படி ஆகலை. அதை இனிஷியலாக 10-20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க ஆரம்பிச்சது அந்த கடையில் இருக்க சேல்ஸ்மேன். ஆனால் அந்த 10-20 ரூபா நம்ம கணக்கு சொன்ன பண்ண மாதிரி 70 லட்சம் பாட்டில் அவங்க விற்கிறாங்க ஒரு நாளைக்கு. 70 லட்சம் பாட்டில் × 10 ரூபா, ஒரு நாளைக்கு 7 கோடி ரூபா, மாதத்துக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி வருஷத்துக்கு பார்த்தோம்னா 2400 கோடி 10 ரூபா வாங்கினாலே அவங்களால சம்பாதிக்க முடியுது. இதே என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் பாட்டிலுக்கெல்லாம் 500-600 வாங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வரைக்கும் போகுது. 2500 நம்ம அன்னைக்கு கணக்கு போட்டோம், இன்றைக்கி அது 5000 கோடி வரைக்கும் போகுது. அந்த என்ன ஆகுது, அதனால் உள்ளே இருக்க ஆஃபிஷியல்ஸும் அதில் இன்வால்வ் ஆகிடுறாங்க. இது எண்ட் டு எண்ட் இதில் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க உள்ளே போனது எஃப்ஐஆரை வச்சு, ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம் இதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. மூணாவது பார் டெண்டரில் கொடுத்து, அதனால தான் யார் இந்த தம்பிலாம் இன்றைக்கி வந்ததுக்கு காரணமே,
செந்தில் பாலாஜி உடல்நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது யார் டாஸ்மாகை கவனித்துக் கொள்வது, அதில் வரும் வருமானம் என்ன ஆகுங்க தான் இந்த தம்பிகள்லாம் உள்ள வராங்க. இந்த தம்பிகள்லாம் வெயிட் பண்ணுங்க, சரி நான் முடிச்சிடுறேன். ஸோ என்ன ஆக போகுதுன்னா, தம்பிகள்லாம் எதுக்கு ஒருத்தர் வந்து அவர் மேலே தப்பே எல்லாம் ஊரை விட்டு எதுக்கு ஓடணும்? ஒரு ரைட்டானா இருக்கவர், ஒரு டெபுட்டி சிஎம்க்கு அதே ஊரை விட்டு ஓடணும். அதே நேரத்தில் ஆகாஷ்ங்கிறவர் எங்கேருந்து வந்தார், இந்த விடியல் பிக்சர் எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான நான் சொல்ல சார், இதை பிடிஆர் அன்னைக்கே சொன்னார், எக்கு தப்பா பணம் பண்றாங்க மாட்டிக்க போறாங்கன்னு. அவர் என்ன பண்ணீங்க? நான் முடிச்சிடறேன் இல்ல முடிச்சிடறேன் இல்ல கனெக்ட் எல்லாம் பண்ணு சார், ஊருக்கே தெரியும் சார். எப்படி நான் பேசல, ஊர்ல எவிடன்ஸ் சொல்ல ஆதாரம் இல்லாம நீங்க மொட்டாப்பதோ பேசக்கூடாது. அப்படியே கிடையாது, இது ஈடில இருந்து வர்ற இன்ஃபர்மேஷன். நீங்க என்ன எவிடன்ஸ் இருக்கு நீங்க சொல்றதுக்கு? எதுக்கு இப்ப நீங்க சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதுக்கு ஊரை விட்டு ஓடணும் அவரு? சார் அவர் பர்சனல் ரீசனுக்காக போயிருக்கலாமே. எங்க நீங்க எப்படி சொல்ல முடியும்? அன்ட்ரேசபிளா இருக்காரு. நான் இல்ல ஓடல அப்படினா அங்க ஒரு வாங்க சொல்றீங்க. அதுக்கான கால சூழ்நிலையில் வரும்போது அந்த அப்பியர் ஆயிதான் ஆகணும். யார் வராம சார் சார் நீங்க வந்து குத்து மதிப்பா இப்ப நான் வெளியூர் பர்சனல் ரீசனுக்காக வெளிய போறேன் ஓடி போய் நீங்க சொல்ல முடியுமா என்ன? இல்ல 1:1 கனெக்ட் பண்ணி தான் சொல்றாங்க. நீங்க வந்து நீங்க சொல்றாங்கன்னு தான் 19 சொன்னது நீங்க ஆதாரம் மாதிரி இல்ல பேசுறீங்க. இருங்க முடிச்சிடுவோம் சார், முடிச்சிடுவோம். ப்ரொசீஜர் ராஜா பேசுறாங்க. டெண்டர் யாருக்கு போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. டெண்டர் யார் விசாகனுடைய வாட்ஸ்அப்ல யாரோட கம்யூனிகேட் பண்ணாரு? ரத்தீஷோட தானே கம்யூனிகேட் பண்ணா. அதுதானே பிரச்சனை. அங்கதானே ப்ரூஃப் இல்லைங்கிறீங்க. ப்ரூஃப் வந்துருச்சு. விசாகன் வந்து அது என்ன விஸ்கி, அது பிராண்டி. ஓகே, அந்த பிராண்டி இத்தனை கேஸ் வாங்கணும்னு விசாகன் வந்து நேரம் உளறி இருப்பார் உள்ள போயிட்டு. அவர் எதுக்கு மாட்டிக்கணும்? அவங்க சொன்னாங்க, நான் பண்ணேன். யார் சொன்னாரு? ரத்தீஷ் சொன்னார். யார் ரத்தீஷ்? அவர் தான் இன்சார்ஜ். முடிஞ்சு போச்சு கதை. அந்த பிரிண்ட் அவுட் தூக்கி வெளியே போட்டதே எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு காமிக்கிறதுக்கு தான். அப்பவே மக்கள் உஷாராயிருக்காங்க. இன்னும் உங்க ஆளுங்க உஷாராகல. ஏன்னா இப்பயும் அந்த கியூஆர் கோட்ல எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகும் சார்? ஏன்னா இவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதைத்தான் பீட்டர் எனக்கு அடிச்சுக்கிட்டாரு. சரி சார், என்னன்னா சார், இப்ப சார் சொன்னபடி நீங்க பார் டெண்டர்ல வந்து முறைகேடு நடந்திருக்கு, இவர்களுக்கும் தொடர்பு அப்படின்னு லிங்க் பண்ணி இந்த திமுக சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பாக விசாரிக்கக்கூடிய இந்த வேகத்தை கிட்டத்தட்ட 47 கேஸ்ல 39 கேஸ் அதிமுக போட்டது. அப்பவும் இதே பார் டெண்டர் தான் கொடுத்தாங்க. 47 41 அப்பவும் பார்ல இதே மாதிரி தான் நடந்தது. இந்த 10 ரூபாய் வாங்குறது 2021க்கு பிறகு மட்டும் வாங்கல. சார் சொல்றது காலாகாலமாக வாங்குறாரு. அதையும் விசாரிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை தானே சார்? இப்ப நம்ம எல்லாமே வந்து கற்பனையாவும் ஹேஷியமாவும் கற்பனை எல்லாம் பேசுறோம் சார். இருக்கிற எஃப்ஐஆர்ல சார் இருக்குது. வெயிட் பண்ணுங்க சார். ஆதாரம் கிடைச்சிருக்கா? நம்ம பார்த்தோமா என்ன ஆதாரம் இடி கிட்ட இருக்குன்னு சொல்லி, டிவிஎஸ்சி கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்றோமா? எஃப்ஐஆர் வந்துட்டு எஃப்ஐஆர் போடுறதுனாலே ஒரு மனுஷன் வந்து குற்றவாளி ஆகிட முடியாது. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரோட வேலை. அவங்களுக்கு எது சார் இல்ல சார், லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய எஃப்ஐஆர் சார் எல்லாருமே வந்து 10 ரூபாய் வாங்கணும் சார். இல்ல சார், லாண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் புகார்தாரர் கொடுப்பது சார். லஞ்ச ஒழிப்பு துறையில பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் ஆதாரம் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்துலயுமே வந்து மீதி லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் சாதா போலீஸ் என்ன வித்தியாசம்னா, இவங்க டைரக்டா எஃப்ஐஆர் போடுவாங்க. அவங்க வந்து பிரிலிமினரி ரிப்போர்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி பிரிலிமினரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த அப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க. அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம். பட் இடி கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு செல்வத்துக்கும் சாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இங்க இருக்க உங்களுக்கும் தெரியாது. என்னென்ன கலெக்ட் பண்றாங்கன்றது வந்து அவங்க வந்து கேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓப்பன் இல்ல கோர்ட்ல தான் தரலாமே தவிர. சார் இடி கிட்ட என்னென்ன எஃப்ஐஆர் என்னென்ன ப்ரூஃப் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். ரெண்டு விவசாயிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்த போது அந்த கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்க தான் சார் இப்போ வந்து விசாகன் அக்யூஸ்டா சார்? விசாகன் இஸ் நாட் an accused. அந்த ஆபீசர்ஸ்லாம் அக்யூஸ்ட் கிடையாது. விட்னஸ் நோட்டீஸ் தான் கொடுத்திருக்காங்க, விட்னஸ் சம்மன் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புகார் இருக்கு, இதுல வந்து உங்களுக்கு இந்த இத பத்தி என்ன தெரியும் தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாது இல்ல. அதனால வந்து எல்லா கேஸும் விசாரிக்கலாம் வந்துட்டு டிஎம்கே கேஸ் போட வேண்டியது தானே. இந்த வெறும் இது பண்றாங்க, அந்த கேஸை விசாரிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா, கியூஆர் கோட்ல இருந்து இன்னும் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கியூஆர் கோடு மூலியமா டிரான்சாக்ஷன் ஆகிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 to 9% மட்டும்தான். மீதி எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் தான். அந்த கேஷ் டிரான்சாக்ஷன்ல வாங்குற பணத்தையும் இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் அந்த வாங்குறத அவன் கேஷ் கட்டுறதுல ரெமிட்டன்ஸ்ல குறைச்சு கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? கேஷ் கணக்கில் போயிடுச்சு, மீதி பணத்தை டிஃபரன்ஸ் வச்சிருக்கான். அப்ப இந்த 10 ரூபாயோ 20 ரூபாயோ அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லக்கூடியது, இவ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வாங்குறது முழுசா அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இவங்க எல்லாம் இங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்றது அப்பத்தமான பொய். இது என்ன ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். இந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஃப்ரேம் பண்றதுக்கான ஒரு முயற்சி. நீங்க கற்பனை நீங்க நினைச்சு பாருங்க, மொத்தம் எவ்வளவு கடை தெரியுங்களா இருக்கு? 4829 டாஸ்மாக் கடை இருக்கு. இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம்
நான் சொல்ற 7% to 9% மட்டும் தான் வந்து பார்கோடிங்ல டிரான்சாக்ஷன் வருது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 92% அவன் கேஷா தான் வாங்குறான். கேஷா வாங்குறதுல அவங்ககிட்ட ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. அவன் வந்து 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வைக்க சொன்னா என்ன தெரியுமா சொல்லலாம், சார் நாங்க எக்ஸ்ட்ரா ஃப்ரீசர் வாங்கி வச்சிருக்கோம் சார், கூலிங்கா கேட்கறாங்க, அப்படி இருக்கும் பொழுது நாங்க அதுக்கான சார்ஜஸ் தான் 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சு வாங்குறது உண்டு சார். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது, எனக்கு சேல்ஸ் டார்கெட் இருக்கிறதுக்காக ஒரு நாங்க சேர்ந்து செய்யறோம் சார், கஸ்டமர் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இப்படி ஒரு சில சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுக்காக அவங்க ஜஸ்டிபிகேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமா இது இருக்கக்கூடிய ஃபீல்ட்ல அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இது வரைக்கும் நான் சொல்றேன். நான் அது இங்கதான் வந்துச்சுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதான் இந்த இவங்க சொல்ற இந்த தம்பி கதையாகட்டும், இவங்க சொல்ற இந்த புது புது கதைகள் எல்லாமே ஃப்ரேமிங் தான் பண்ண ட்ரை பண்றாங்களே ஒழிய அப்படி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதுல முழுமையா இல்லங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே செல்வமண்ணே, அண்ணா சொல்லுங்க. நீங்க 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 சொல்ல நினைக்கிறத சொல்லலாம். ஏன்னா நீங்க முதல் சுற்றுல சரியா பேசல, நம்ம நிகழ்ச்சி இன்னொரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அதனால தயவு செஞ்சு அனுமதிக்கிறேன், நான் சொல்லுங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில ஒரு பட்டா டிரான்ஸ்பர் ஜமாபந்தி, அதாவது வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில ஒரு வருவாய் தீர்வாய அதிகாரிங்கிறவர் ஏறக்குறைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அந்த வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில ஒரு பட்டா டிரான்ஸ்பருக்கு ஒரு விஏஓ 4000 ரூபாய்க்கு வாங்கினதுக்காக கைது பண்ணிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 4000 ரூபாய அங்க வச்சு பட்டா மாத்துறதுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி என் அருமை சகோதரர் ராஜா திருமாறன் சொன்னாரு. 5 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, மக்கள்கிட்ட இருந்து அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்னு. அது மாதிரி இருக்கிற இடங்கள்ல 41 வழக்கு பதியப்பட்டிருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். அதுல கவர்மெண்ட் சும்மா இல்ல, 7 வழக்கு பதியப்பட்டிருக்கு. அவரு கவனத்துக்கு வந்த இடங்கள்ல வழக்கு பதியப்பட்டிருக்கு. தம்பி பதட்டப்படாதீங்க. நான் பதட்டமெல்லாம் படலண்ணே, நீ பதட்டமாவாதண்ணே. ஆனா பதட்டப்பட்டீங்கன்னா தம்பி பதட்டமே படல, விளக்கம் சொல்றேன். விளக்கம் எல்லாம் உங்களுக்கு பதட்டமாவே தெரியுது. சரி இருங்க ராஜா, அவசரப்படாதீங்க. நான் அவசரப்படல, விளக்கம் சொல்றேன். சரி ராஜா விடுங்க. தயவு செய்து உங்ககிட்ட மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லைன்னு அமைதியா இருங்க. அதை விட்டுட்டு டெல்லிக்கு போக வேண்டியது, பிரதமரை சந்திக்க நேரம் கேட்பது, நீங்க 4 வருஷமா என்ன நீங்க பிரதமரை சந்திச்சா உடனே ஈடி விசாரணை நிறுத்திடுமா? நிக்காது. அப்புறம் ஏன் சந்திப்போடு நீங்க அதை முடிச்சு போடுறீங்க? எல்லாம் வெள்ளைக்கொடி தான், வெள்ளைக்கொடிக்கு வேலை வந்து விட்டது. சரி வெள்ளை வந்து தம்பி, வெள்ளைக்கொடி காட்டிட்டாங்கன்னா விட்டுருவீங்களான்னு இல்ல, ஆகாஷ் பாஸ்கரனை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இட்லி நீங்க விடியல் சார் இங்க தூத்துக்குடி செல்லும் சார், என்னன்னா நீங்க வந்து வெளியில எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்தை இங்க பேசி நீங்க இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை தான் கேவலப்படுத்துறீங்களே தவிர வேற யாரையும் இல்ல. ஐயோ நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் போய் ஒரு பிரதம மந்திரியை சந்திச்சா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட விசாரணை அப்படியே கிடப்புல போடப்பட்டுன்னு சொன்னீங்கன்னா பிஎம் தான் நீங்க கேவலப்படுத்துறீங்க. ஆனா இவ்வளவு நாள் நிதித்துறை நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது மத்திய அரசாங்கம் நடத்துகிற அந்த பைனான்ஸ் கமிட்டி மீட்டிங்குக்கெல்லாம் வந்து நம்முடைய மாநில முதலமைச்சர் போக மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில சுயாட்சி மீறல், மாநில சுயாட்சியை காப்பாத்துக்கிற மாவீரர் போக மாட்டாருன்னு இப்ப அவசரமா போக வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சுன்னா மிகப்பெரிய சிக்கல். அப்ப என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சூரிய பிரகாஷ் சொன்ன மாதிரி, சூரிய பிரகாஷ் அல்லது அவர் முரளிதரன் சொன்ன மாதிரி, பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார்ல, ஐயோ அவங்க தாத்தாவோட இவங்க 30,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்கயான்னு சொன்னது ஆடியோ வெளியே வந்துச்சு. அதுக்கு இவங்க அந்த மந்திரியை இன்னைக்கு வரைக்கும் அமைச்சரவையில வச்சிருக்காங்க. அவர் தான் எவிடன்ஸ், அவர் தான் ரெக்கார்ட் ப்ரூஃப் பண்ண, அவர் தான் கொடுத்திருக்காரு ஈடிக்கு, அவர் தான் ஈடிக்கு ஆதாரம் கொடுத்திருக்காரு. என்ன இப்படி பேசுற, நம்ம என்ன போய் இவர்கிட்ட பேசுறது எனக்கு தெரியல. சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்க எதையாவது இந்த வீடியோல பாக்குறது வாட்ஸ்அப் செய்தியை பூரா பரப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறத வேலையா உட்காந்துருக்கீங்க. பிஜேபி கரெக்டா தானே இருக்கு, வெறும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாவே நடத்துறீங்க. ஏதாவது ஆதாரத்தோட பேசுறீங்களா? ஏதாவது ஒன்னாவது ஃபேக்டா பேசுறீங்களா? எல்லாம் கதை வெளியே ஊருக்கா. ஒரு சாதாரண மக்கள், ஒரு அறிவில்லாதவன் என்னதான் பேசுவானா அதெல்லாம் கொண்டு வந்து நீங்க கதை. சரி ஐயோ தம்பி அமைதியா இருக்க, நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை வந்து சரி இல்ல என்போர்ஸ்மென்ட் மிக சரியாக
கேளுங்க, மிக சரியாக அவர்கள் வந்து அதாவது விசாரணையை சரியாக நடத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிற செய்தி, ஊடக நண்பர்கள் மூலமாக கேள்விப்படுகிற செய்தி, இவர்கள் மிக வசமாக சிக்கி இருக்கிறார்கள். ஊழல் 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 என்கிற அந்த மூன்றெழுத்து இவர்களை, ஊழல் என்கிற மூன்றெழுத்து திமுக என்கிற கட்சியை மிகப்பெரிய அளவிலே சிதைத்து சின்னாபின்னமா படுத்திவிடும் என்று அரசியல் பார்வையாளர்கள் அஞ்சுகிறார்கள். ஓகே 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 அரசியல் பார்வையாளர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள்னு தெரியல எனக்கு. திமுக சின்னாபின்னமானா சார் ராஜசேகர் சார் நிறைய விஷயங்கள் இதுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 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 விவகாரத்துல இன்னொரு பக்கம் வந்து இதுல வந்து மூடப்படுவதாக சந்தேகப்பட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு வழக்கை இந்த நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது சார். எப்படி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த எவிடன்ஸுமே இல்லாம எங்கேயோ காற்றில் உலவுகிற செய்திகளை எல்லாம் காகிதத்தில் எழுத்துக்களாக மாற்றி அதை ஒரு மனுவாக போட்டா எப்படி அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நீதிமன்றம் நீ இது பத்தி எனக்கு ஒரு தகவலை கொடு அப்படின்னு கேக்குதுன்னா இதெல்லாம் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே சார் இந்த நீதித்துறையினுடைய நடவடிக்கைகள். நீதித்துறை மீது குறை சொல்வதை விட்டுவிட்டு சார் குறைதான் சார் சொல்றேன் நான் தான் வெளிப்படையா தானே கேக்குறேன். நீங்க சார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்கேயாவது ஒரு இடத்தில் அவங்க வந்து இவர்கள் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு மனுவை நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்கன்னா அதை நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சா பரவாயில்ல சார். சார் எவன் சொன்னானே தெரியல சார். லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ சோசியல் மீடியால உலவக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து யாராவது ஒருத்தர் ஒரு பெட்டிஷனை போட்டா வேலை வெட்டி இல்லாம இந்த நீதிமன்றம் அதை விசாரிச்சு எங்களுக்கு அபிடவிட் ஃபைல் பண்ணுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? இருங்க, நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிஃபோர் காஸ்டிங் அஸ்பர்ஷன்ஸ் ஆன் தி ஹானரபிள் கோர்ட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஒரு விஷயத்தை வந்து நீங்க மெரிட்ல தான் பார்க்கணும். நீங்க இதெல்லாம் வந்து சமீப காலமாக இந்த மாதிரி வழக்குகள் பதியப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறது, தாக்கல் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. உச்ச நீதிமன்றத்திலேயே காஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு மனுதாரர் போய் ஒரு மனு போடுறதுனாலயே அந்த வழக்கு 100% உண்மையான வழக்கு ஆயிட முடியாது. அது வந்து டியூ ப்ராசஸ் ஃபாலோ ஆகி அது அவுட்கம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அஃபிடவிட் போட சொல்றது எதுக்காகனா அப்பதான் அந்த வழக்கினுடைய தன்மையை எடுத்து அந்த பனிஷ் பண்ண முடியும் கோர்ட்டு கூட. நீங்க ஃபேஸ் ஆஃப் இட் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாது சொல்ல முடியாது. தட் இஸ் தி பவர் given by the court. சார் இல்ல சார், ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்கு முன்பாக நிறைய கோர்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. என்ன இந்த இது தகுதியான மனுவா அப்படின்னு பார்த்து இல்ல சார் நான் கொஞ்சம் கேக்குறேன் சார். நான் பெட்டிஷன் போட்டுக்கிறேன் சார். என்னோட பெட்டிஷன் தகுதியான பெட்டிஷன் தெரிஞ்சு கடைசியில டிஸ்மிஸ் பண்ணிருக்கு சார் இந்த கோர்ட்டு. நாங்க எல்லா ஆதாரத்தோடு போட்ட மனுவை டிஸ்மிஸ் பண்ணுது. நீங்க எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் பதிவு செய்யக்கூடிய வழக்கை விசாரிச்சு நீ இருக்கிற எல்லாத்தையும் நீ ரிப்போர்ட்டா கொடுன்னு கேட்டா என்ன நியாயம்னு கேக்குறேன். இருங்க, ஒரு வழக்கு தள்ளுபடியானதால் அந்த வழக்குல எந்த ஒரு சாராம்சம் இல்லை என்று சொல்வதும், ஒண்ணுமே இல்லாத வழக்கை தாக்கல் பண்ணி அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்வதும் இதெல்லாம் வந்து இயற்கையா நீதிமன்றங்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. காலகாலமாக நடந்து கொண்டுதான் இருக்குது. சமீப காலமாக நீங்க ஈடியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க நீதிமன்றத்தின் மீது உங்க கோபத்தை விட்டு ஈடி சார் லீவு நாள்ல வந்து ஜட்ஜ் ஆர்டர் போட்டதெல்லாம் எங்களுக்கு அந்த லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். சரிங்க, ஆமா சார். இங்க பாருங்க சார், இந்த எமோஷனல் டிசிஷன்ஸ் 12 வரைக்கும் ஜட்ஜஸ் வந்து கேம்ப் ஆபீஸ்ல சார் கேக்குட்டு சொல்றேன். நான் நடந்ததானே சொல்றேன் சார். இந்த எமோஷனல் டிசிஷன்ஸ் ஊரெல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயத்தோடு டெமோக்ரஸியில ரொம்ப முக்கியமான பில்லராக இருக்கக்கூடிய ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டும் அதனோடு சேர்ந்து ஓடுவது அப்படிங்கிறது அதே ஜனநாயகத்துக்கு நல்லது இல்ல. இல்லங்க, சில நீதிபதிகள் மைண்ட் அப்ளிகேஷன் இல்லாம சில பெட்டிஷன்ஸ் அட்மிட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அதற்காக எக்ஸெப்ஷனல்ஸ் cannot become ரூல். அத போல் புரிஞ்சுக்கங்க. அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாய் நடக்கும் தவறுகளை ஒட்டுமொத்த நீதித்துறை மீதும் நீதிமன்றங்கள் மீதும் சுமத்துவது தவறு. அப்படி யாருமே சொல்லலையே. இல்ல ஒன்று அல்ல 2 3 நீதிபதிகள் செய்யும் தவறு ஒரு அனைத்து நீதிபதிகளும் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்வது அப்படி யார் சார் சொன்னா? நீங்க தான் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லலையே. இருங்க நான் தவறு செய்யறாங்க. எவ்ரிபடி இஸ் ஹியூமன் எரர் ஹேப்பன். நம்ம இப்ப ஈடிக்கு வருவோம்.
நான் என்ன சொல்றேன், இடி பதிஞ்ச வழக்குகள்ல எத்தனை பேரு பாஜக கட்சியில சேர்ந்த உடனே மனித புலிகளாக மாறிவிட்டார்கள் சொல்லுங்க. இப்ப ஒண்ணுமே செந்தில் பாலாஜி எப்படி ஆனாரு அது சொல்லுங்க. திமுக சேர்ந்தவங்க செந்தில் பாலாஜி எப்படி ஆனாரு? ஏங்க அந்த அந்த தூத்துக்குடி செல்வத்துக்கு அமைதியா சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடறேன் அப்புறம் பேசுறேன். இல்ல செந்தில் பாலாஜி எப்படி ஆனாருங்க? நீங்க பிஜேபி சொல்றேன். அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க. செல்வம் நீங்க அமைதியா இருங்க, நாங்க சொல்ற விளக்கம். பாஜக ஒண்ணும் அப்படியே நேர்மையான ஒழுக்கமான கட்சி கிடையாது. எல்லா ஊர்ல மொத்த முள்ள மாதிரி முடிச்சவங்க உங்க கட்சியில் தான் இருக்கிறான். அப்படி பேசலாமா நம்ம? கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுவாங்க. அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்னவோ யோக்கியமா உங்க மாநிலத்துல பாஜக ஆளுங்கிற மாதிரி ரொம்ப யோக்கியமா எல்லாத்தையும் நடக்கிற மாதிரி கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க வந்து பாஜக சேம் சைட் கோல் போட்டு தமிழ்நாட்டுல தெரியாம இந்த மாதிரி ஆட்கள். ஓகே சார், இங்க பாருங்களேன் சார், ஒன்னே ஒண்ணு சார். நான் ஒன்னே ஒண்ணு சார், இங்க பாருங்களேன். இந்த சந்தேகத்தை நாங்கள் வந்து கிளப்புவதற்கு என்ன காரணம்ட்டு சார், ஒரு நிமிஷம் நான் கேட்டு முடிச்சிடறேன். நான் வந்து ஏதோ ஜுடிஷியரி அட்டாக் பண்ண மாதிரி நீங்க சொல்றீங்க. ராஜசேகர் சார் ஒரு நிமிஷம் கேளுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய எத்தனை எஃப்ஐஆர்களை எடுத்து கிளப் பண்ணி இடி விசாரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த 13/5/2025 அன்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த போது சொல்லப்பட்டது 40 எஃப்ஐஆர் பக்கம். ஆனா இன்னைக்கு அதனுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருச்சு. நீங்க எத்தனை எடுத்து விசாரிக்கிறீங்கன்னு நீதிமன்றம் கேட்ட போதெல்லாம் கூட எத்தனை எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டதான்ட்டு எனக்கு தெரியல. ஆனா இத்தனை எஃப்ஐஆர் எடுத்து விசாரிக்கிறாங்க, இத்தனை எஃப்ஐஆரும் வேகமாக மூடப்படுகிறதுன்ட்டு அந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து ஒருத்தர் எப்படி தாக்கல் பண்ண முடியும் சார்? இத வந்து எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கங்கிற அத்தனை எஃப்ஐஆர் எடுத்து வச்சிருக்கிற எங்களுக்கு எத்தனை எஃப்ஐஆர் கிளப் பண்ணிருக்காங்கன்னு தெரியல சார். நீங்க ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அண்ணா நீங்க கொஞ்சம் கம்மன் இருங்க. நீங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி எல்லாம் அலோ பண்ண முடியாது இல்ல. இல்ல அட்ராசிட்டி கிடையாது இது. சொல்லலாமா? இருங்க, செல்வத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புறேன். அண்ணாமலைன்னு ஒரு ஆளு செல்வம் மாதிரி 100 மடங்கு கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஆளு எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த செல்வம் கொஞ்சம் உங்க கேள்வி வந்து எப்படி உங்க கேள்வி வந்து எப்படி இதை வந்து எடுத்துக்கிட்டாங்க கோர்ட்? இதை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாரு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு பிரைமா ஃபேசி என்னன்னா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இது கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன், சும்மா ஒரு லெட்டர் போட்டாலே. இங்கே பெரிய பிரச்சனைனா அந்த மாதிரி லெட்டர் போடையில உடனே அவங்க பதில் அனுப்பி இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து எவிடன்ஸ் ப்ரூஃப் இருந்தால் தான் கோர்ட்டுக்கே போக முடியும். இவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து சாதகமாக போகும். 2 வாரம் பார்த்துட்டு சார் வக்கீல் அவர் சொல்லுவார், 3வது வாரம் போய் கேஸை போட்டு நான் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன், அவங்க பதிலே போடல, ப்ளீஸ் டைரக்ட் தெம் டு ப்ரொடியூஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ். அந்த சேஷியோர் மேண்டஸ்ன்னு இருக்குது, வெளில ரெக்கார்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னால் கோர்ட் வந்து கேட்டுதான் அடிப்படையில். அதுக்கப்புறம் அதில் வந்து எந்த முகாந்திரம் இல்லைன்னா கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடும். அதனால தான் இந்த சப்பையான கேஸ்லாம் எடுத்து விசாரிக்குது கோர்ட்டு. நல்ல கேஸ் நீங்கள் போட்டது அதை வந்து அப்படின்னு நமக்கு வந்து அந்த ஆதங்கம் வரும். அதை வந்து உள்ள போய் பார்த்துட்டு தான் அவங்க ஜட்ஜஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ரிட் ஆஃப் மேண்டமஸ்க்கு தான் சார் ரெப்ரசன்டேஷன் வேணும். ஆமாம், பில்லுக்கு தேவையில்லை. நானே நிறைய அது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். தூத்துக்குடி இன்சிடென்ட்ல இருந்து பில்லு வந்து இல்லை செக்ஷன் சொல்லலாம். நான் வந்து இல்லை இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு என்டாஸ்மெண்ட் போட்டால் ஏன்னா செக்ஷன் டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு கேஸு ஃபிட்டஸ்ட் கேஸ் ஃபார் இது ஜட்ஜஸ் விசாரணை பண்ணான்னு சொல்கிறதுக்கு அல்டிமேட்டாக நாங்கள் ஒரே ஒரு என்டாஸ்மெண்ட் தான் போடுவோம். லெட் இட் பி போஸ்டட் பிஃபோர் த கோர்ட் ஃபார் இதுன்னு சொல்லி போட்டு விட்டோம்னா அவங்க கோர்ட் முன்னாடி போட்டுருவாங்க. அங்கே நாங்கள் வந்து அட்மிசிபிலிட்டி அங்கே ஆர்கியூ பண்ணிக்குவோம். செகண்ட் திங் சார், ஒன்று கவனிக்கணும். நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் வந்து எஸ்எம்எஸ் சுப்பிரமணியம் பெஞ்ச் டிசிஷனை ஸ்டே பண்ணலை. வெறுமனே வந்து தே ஹவ் டைட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஃபார் த டைம் பீயிங். இது வந்து ஊழல், டாஸ்மாகில் வந்து ஊழல் நான் கவர்மெண்ட்டு பண்ணதான் இல்லை. டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறது வந்து உலகம் அறிஞ்ச உண்மை. அதில் வந்து நீ சொல்கிற மாதிரி வந்துட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் இல்லீகலாக ஜென்ரேட் ஆகிறதும் உலகம் அறிஞ்ச உண்மை. அந்த பணம் எங்கே போகுது? அட்லீஸ்ட் வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்டுக்கு அதை டேம் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட் அவங்கள டேம் பண்ணலாம். சுருக்கமாக சொல்லணும்னா அது செல்வனு சேர்த்து சொல்கிறேன். பிஎம்எல்ஏக்கு தகுதியான வழக்குகள் தமிழ்நாட்டில் எத்தனை வழக்குகள் இருக்குன்னு சொல்கிறேன். ஆருத்ரா வழக்கை எடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஊழல் அதில் இருக்குது. பல ஆயிரம் கோடி அதில் வந்து ஊழல் நடந்திருக்கு.
அதுல அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம். இல்ல நான் சொல்லிடுறேன், எத்தனை நயினார் நாகேந்திரன் அவர்கள் 4 கோடி ரூபாய் ரயில்ல எடுத்துட்டு போன வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு. அதை எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதை எடுக்க மாட்டோம் இடி சொல்லிருச்சு. அதெல்லாம் அதான் சொல்றேன், என்ன இன்டென்ஷன்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதே மாதிரி விஜயபாஸ்கரன் மேல இருக்கக்கூடிய வழக்குகளும் இன்னமும் நிலுவையில் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல 4842 சோதனைகளை நடத்தி இருக்காங்க. 6000 வழக்குகளுக்கு பக்கமா பதிவு பண்ணிருக்காங்க. அதுல வெறும் 47 வழக்குகள் மட்டும்தான் நீதிமன்ற விசாரணை முடிஞ்சு 44 பேர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. மீதி இருக்க வழக்குகள் அத்தனையும் வச்சுக்கிட்டு மிரட்டுறதுக்கான டூலா கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காகவும் தன்னுடைய எதிர்கட்சியினரை ஒவ்வொரு மாநிலங்களிலும் தொழிலதிபர்களை மிரட்டுவதற்கு மட்டுமே பாரதிய ஜனதா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நிதர்சனமான உண்மை. அது தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே, நான் முடிக்கிறேன். செல்வனே, எதை நீங்க சொல்லுமா? நல்லது, நன்றி, ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.